இப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் நிக்கிற இடமும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற சந்திரன் நிக்கிற இடத்தையும் வைத்து விசேஷ நாட்கள் உருவாக்கப்பட்டது. நிறைய விசேஷ நாட்கள் சூரியனிலிருந்து 7ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது அவ்வளவு அற்புதமான விசேஷம் நாட்களாக உருவாக்கப்படுகிறது. அதே போல் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நிலவு 7ஆம் வீடுங்கிறது பௌர்ணமி, சூரியனும் சந்திரன் நேர் எதிராக 7ஆம் வீடாக இருக்கும்போது அங்க நம்மளுக்கு ஒரு அற்புத சக்தி ஒண்ணு உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். அந்த அற்புத சக்தி உருவாக்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களாகவும் நம்ம பண்டிகைகளாக கொண்டாடுற நாட்களாகவும் மாறுகிறது. அதே போல் மார்கழி மாதத்தில் கரெக்டா 7ஆம் வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும் போது நம்மளுக்கு முக்கியமான ரொம்ப விசேஷமான நாளாக மாறுகிறது. திருவாதிரை நம்மளோட ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது. ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும், பார்க்கிறது அப்படிங்கிறது தான். ஆருத்ரா தரிசனம் வழிபாடுகள் அப்படிங்கிறத விட ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும். 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்று பெயர் வந்திருக்கும். ஒண்ணு திரு ஓணத்துக்கும் இன்னொன்னு திருவாதிரைக்கும். இந்த திரு ஓணம் நம்ம விஷ்ணு பெருமாளுக்காக உருவாக்கப்பட்டது. திருவாதிரை அப்படிங்கிறது நம்மளுடைய சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்டது. திரு ஓணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஷ்ணு பெருமான் வாமன அம்சத்தில் வந்தவர். அவர் பாதத்தை வைத்த அளவிட்டு இந்த உலகத்தை அளந்தார் அப்படிங்கிறது தான். பாதம் தான் இங்க முக்கியமாக இருக்குது. அதே போல் திருவாதிரையில் நம்மளுடைய சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய பாதத்தை மேல், அதாவது நடராஜராக காலை தூக்கி நின்ற கோலம் அப்படிங்கிறது. அதாவது முனிவர்கள் பலர் சிவபெருமானுக்கு எதிராக சில சதிகள், அதாவது சிவனுடைய அம்சமே தெரியாமல், சிவனை பத்தி முழுமையாக அறியாமல் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த சில முனிவர்கள் யாகம் நடத்தி ஒரு சிவனுடைய அருமை தெரியாம சில விஷயங்கள் செய்துகிட்டு இருப்பாங்க. சிவன் பிச்சாண்டியாக அந்த முனிவர்கிட்ட வர்றாரு, முனிவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்ப முனிவர்களுடைய மனைவிமார்கள் சிவனுடைய அழகில் மயங்கி சிவனோட போயிட்டாங்க. முனிவர்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. வேள்வியில் ஒவ்வொன்னா உருவாக்குறாங்க. புலிய உருவாக்குறாங்க, உடுக்கைய உருவாக்குறாங்க, மானை உருவாக்குறாங்க. எல்லாத்தையும் தன் உடைகளாக அணிந்து கொண்டார். அவரை உருவாக்கி சிவனுக்கு எதிராக அனுப்பிய அத்தனை பொருட்களும் சிவன் தன் உடைகளாக பிச்சாண்டவராக எடுத்து அந்த அணிகலன்களை எல்லாம் எடுத்துக்கிட்டார், அணிகலனாக மாற்றி எடுத்துக்கிட்டாரு. அப்புறமா கடைசியாக யானையை உருவாக்கி அனுப்புறாங்க. அந்த யானையை தன் கால் பலத்தால் ஓங்கி அமுக்கி பூமியில் தாழ்த்தி விட்டார் அந்த யானைய அப்படிங்கிறது. அப்பதான் நடராஜருடைய அம்சம் உருவானது. அதை தான் நம்ம அவருடைய அம்சத்தை பார்த்தோன்னே அந்த முனிவர்கள் திருந்தி தன்னுடைய தப்ப உணர்ந்து அந்த நாளை நம்ம திருமஞ்சன நாள், ஆணவத்தை ஒழித்த மனிதர்களின் ஆணவத்தை ஒழிக்கக்கூடிய நாளாக கூறப்படுகிறது. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆனந்த தாண்டம், நந்தியுடன் உலகத்தை சுத்தி வந்திருக்கார், ஆனந்த தாண்டவத்தை புரிந்தார் அப்படிங்கிறதும் முக்கியமானது. நம்ம ஆணவத்தை ஒழித்து அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கும்போது நமக்கு முழு ஆசீர் அன்பும் கிடைக்குது. ஏனால் அந்த நாளில் சிவபெருமான் நம்மளுடைய பார்வை தேவியுடன் ஒன்றாக அர்த்தநாரீஸ்வராக கலந்துகிட்ட நாளும் நம்ம திருமஞ்சனமான திருவாதிரை நாள் அப்படிங்கிறது. அந்த திருவாதிரை நட்சத்திரம் நாளில், மார்கழி மாசத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் நம்மளுக்கு அவ்வளவு விசேஷம். 6 காலங்களிலும் அபிஷேகங்கள், 6 வித அபிஷேகங்கள் நடக்கிறது. அந்த 6 வித அபிஷேகங்களில் திருமஞ்சனம் அபிஷேகம் மிக விசேஷமானது. இந்த திருமஞ்சன அபிஷேகத்தை யாரு பாக்குறாங்களோ அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு, அதுவும் அதிகாலையில், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலையில் நம்ம பாக்குற திருவாதிரை நாளில் அந்த திருமஞ்சன அபிஷேகத்தை பார்க்கும்போது மிக அருமையான நம்மளுக்கு நட்பலன்கள் கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், ஆணவத்தின் தன்மை குறையும். அதே போல் செல்வ வளம் பெருகும். ஏன் செல்வ வளம் பெருகும்ங்கிறது, இந்த சுக்கிரன் என்ற மாய உலகை தன் நந்திகேஸ்வரன் செல்வத்தினுடைய ஆளுமை பெற்றவர். நந்திகேஸ்வரனுடைய வாகனத்தில் அவர் உலகத்தை ஆண்டாருங்கிறதுனால இந்த சுக்கிரன் வயப்படக்கூடிய அவ்வளவும் உங்கள் கைவசம் இருப்பதற்கும் இந்த ஆண்டு இந்த திருவாதிரை அந்த திருமஞ்சனம் அபிஷேகத்தை பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய அற்புதம். அதே போல் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் கறி, அதாவது களி படித்து கறி 7 வகை கறி கூட்டுகளை வைப்பார்கள் அப்படிங்கிறது.
சேந்தனார்ங்கிறவர் வந்து எப்பவுமே சிவபெருமானுக்கு விறகு வெட்டி, அவர் எப்பவுமே சிவபெருமானுக்கு உணவு அளித்து விட்டுதான் தான் உணவு உட்கொள்வார். மழை காலம் விறகு வெட்டுறாரு, விறகு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. அந்த நனைஞ்ச விறகுனால் அவரால் வியாபாரம் பண்ண முடியல. வீட்டுக்கு வர்றாரு, வியாபாரம் பண்ணல, நம்மளோட சிவபெருமானுக்கு உணவு அளிக்க முடியல. அப்போ சிவன் வந்து அடியாராக தோன்றி வர்றாரு, அவருக்கு உணவு அளிக்கணும். இருக்கிற வீட்டுல இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் வெல்லம் வைத்து அவன் மனைவி ஏதோ பக்கத்தில் இருக்கும் காய்கூட்டுகளை எடுத்து 7 வகை காய்கறிகளை கொண்டு வந்து கூட்டு செய்து அதில் களி, வெல்லம் வைத்து களி கிண்டி அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை உட்கொண்டவர் மறுநாள் பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் அந்த களியும் அந்த காய்கறிகளும் செதறி இருப்பதை பார்த்துட்டு சிவனே வந்து அடியாராக வந்து உட்கொண்டிருக்காருங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த சிவபெருமானுடைய அருட்காட்சி நடந்த இடம் வந்து அந்த நாள் வந்து மார்கழி திருவாதிரை. அப்பதானே பனிமூட்டம், மலைகள் எல்லாம் இருக்கும். அந்த நாளில் இது நடந்தது. அதனால் இந்த நாளில் சிவபெருமான் வந்து களியையும் 7 வகை காய்கறியில் வைத்த கூட்டை விரும்புகிறார் என்பதனால் இந்த திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனத்தை அன்று களியும் 7 வகை காய்கறிகள் செய்யக்கூடிய கூட்டும் வைத்து சிவபெருமான் வழிபாடுகள் செய்திருக்காங்க. அடியார்களுக்கு எல்லாருக்கும் வரம் கொடுத்த நாளாக இருப்பது மட்டுமில்லாமல் இன்னொரு வரம், அற்புதமான வரம் என்ன தெரியுமா? பதஞ்சலி முனிவருக்கும் யாக்கியபாதருக்கும் ரொம்ப ஆசை சிவபெருமானுடைய நடராஜர் நடனத்தை பார்க்கணும். தில்லை நடராஜரை பார்ப்பதற்கு, தில்லை நடனத்தை பார்ப்பதற்காக, கண்டு கழிப்பதற்காக அவதாரம் எடுத்தார் நம்மளுடைய, அதாவது திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் அவரை தாங்கி பிடிக்கும் பாம்பு வாசுகி. அந்த வாசுகி அவனுடைய ஆசை என்னன்னா, அவனுக்கு சிவபெருமானுடைய ஆசை நடனத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதன் வடிவாக அவர் பதஞ்சலியாக அவதரிக்கையா வியாக்கியபாதர் புலியுடைய அமைப்பையும் வாசுகி இவர் வந்து பதஞ்சலி வந்து பாம்பின் அம்சமாகவும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவதரித்ததே சிவன் நடராஜருடைய திருநடனத்தை பார்ப்பதற்காக. இந்த திருநடனம் தில்லையில் நடந்தது இந்த ஆருத்ரா தரிசனம் சமயத்தில் தான். இப்ப இந்த தரிசனம் இதுவும் அன்றைய நாளில்தான் நடந்தது. அந்த ஆருத்ரா தரிசனமான ஜனவரி 3ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் நடந்தது அப்படிங்கிறது முக்கியமானது. இப்படி பல கதைகள் புதைந்த ஒரு இடத்தில் இருக்கும் நம்மளுடைய சிவபெருமானுடைய முக்கியமான இது என்னன்னா, அவர் நடராஜர் அம்சத்தில் பஞ்சபூதங்களை ஆட்கொள்ளும் நடராஜர் அம்சம், கலைகளின் நாயகனான நடராஜர் அம்சத்துக்குரியவராக, அதுக்கு விசேஷமான நாளான அன்றைய நாள் திருமஞ்சனம் நாளான திருமஞ்சனம் அபிஷேக நாளான திருவாதிரை அன்று நம்மளுடைய ஆருத்ரா தரிசனம் நடக்கிறது. இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து நம்ம வீட்டில் கலைநயம் மிக்கவர்கள் இல்லாதவர்கள், வாழ்க்கையை வாழவே தெரியாம சாமியார் கோலம் தாண்டா போடுவேன் அப்படி சொல்லிட்டு போறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திருவாதிரை சமயத்தில் ஆருத்ரா தரிசனம் பண்ணும்போது வெறே சன்னியாச குளம். எங்க குடும்பத்தில் கல்யாணம்ங்கிறது ஒருத்தருக்கு தான், ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாரிசு படியாக ஒருத்தர் கண்டிப்பா கல்யாணம் ஆகாம அப்படி வருஷா வந்துகிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் அந்த தடைகள், அந்த குறைகளை போக்குவதற்கு இந்த ஆருத்ரா தரிசனம் பண்ணுங்க. ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாளில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அந்த தோஷங்கள் மிக மாறும். அதே மாதிரி திருமண வைபவங்களில் சரியான ஒரு நம்பிக்கை இல்லாமல், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஆணவத்தினால் அழியும் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆருத்ரா தரிசனம் மிக அற்புத வழிகாட்டியாக இருக்கும். அதனால இந்த ஆருத்ரா தரிசனம் சிவ அம்சம் பொருந்தியவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் விஷ்ணு அம்சம் பொருந்தியவர்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். ஏன்னா விஷ்ணுடைய அவதாரமான விஷ்ணுவை தாங்கி பிடிக்கும் பாம்பே வந்து சிவ அம்சத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? அதனால நம்மளுடைய விஷ்ணுவே அந்த நடனத்தை பார்த்து வெயிட் தாங்க முடியாம, ஏன் இவ்வளவு வெயிட் கூடுறீங்க, என்னால தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பாம்பு கேட்கும். நான் சிவன் நடராஜருடைய நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுல மெயின் சிரிக்கும், என்னுடைய வெயிட் கூடிடுச்சு அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு வந்து நானும் பார்க்கணும், நானும் அவருடைய நடனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பதஞ்சலியாக அவதரித்தவர். பொதுவாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பதஞ்சலிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இது வந்து வெறுமை, தனிமை, யாரும் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்தில் அவங்க பேசும்போது அதோடைய வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து தடுப்பதற்கும் இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவருக்கும் மூல நட்சத்திரம் கேது, தனுசு ராசி. தனுசு ராசி சூரியனும், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ராகுவில் நம்மளுடைய யாரு இருப்பா,
நம்மளுடைய சந்திரன் இருக்குது. இந்த ரெண்டும் நேர், ராகு கேது ரெண்டுக்கும் உள்ளதை நம்மளுக்கு கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய மிக மிக அற்புத சக்தி இந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரையில் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ராகு கேது நிழல் கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புத சக்தியும் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது. இதுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பதஞ்சலி முனிவர் கேது, ராகு அம்சத்தில் திருவாதிரையில் சிவபெருமான் நடராஜர் பார்வை நேர்பார்வையாக தெரிவது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையின் அற்புத சூட்சுமங்கள் நம்ம கொண்டாடும் விசேஷ நாள்களில் இருப்பதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு தமிழர்களின் மட்டும் இந்துக்களின் விசேஷ நாட்கள் மிக சிறப்பானதாகவும், கிரகங்களை பிடித்து கிரகங்களை எப்படி ஆட்கொள்ளலாம் பரிகாரங்களே நம்மளுக்கு விசேஷ நாள்களிலே அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் அவ்வளவு பரிகாரங்கள் ஜோதிடர்கள் கிடையாது. ஆனால் யாருக்கும் தோஷங்கள் அவ்வளவும் உள்ளு தாக்கவே இல்லை. இப்போ நம்ம ஏன்னா அந்த காலத்துல நம்ம ஒவ்வொரு விசேஷ நாளும் சிறப்பாக அழகாக வழிமுறையாக கொண்டாடிட்டு வந்திருக்கோம். அதனால நம்மளுக்கு அதோடைய தாக்கங்கள் நம்ம தாக்கல. ஆனா இப்போ நம்ம அந்த வழிமுறைகளையும் அந்த தெய்வ அனுகிரகத்தையும் அந்த விசேஷ நாளையும் சரியாக புரிதல் இல்லாமல் விட்டுட்டோம். அதன் விளைவாக நம்ம தோஷங்களை நிறைய தாங்கி பிடிக்கிறோம். ஆனா அந்த தோஷங்களிலிருந்து விளக்கம் கொடுக்கவும் பரிகாரம் சொல்லி நிறைய பணத்தை இழப்பதை விட விசேஷ நாட்களை சிறப்புமாக சீருமாக கொண்டாடி உங்களுடைய விரத முறைகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கிரகங்களும் சரி, எந்த நிழல் கிரகமும் சரி உங்களை ஒண்ணுமே செய்யாது, சிவன் அருளால். அதனால சிவனுடைய முழுமையான அருள் பெற்று இந்த ஆருத்ரா தரிசனம் முழுமையான வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.